நாளிலே சபை என்பதற்கு சீஷர்களின் கூட்டமைப்பு என்கிற காரியத்தை நாம் படிக்க போகிறோம். Today we are going to study about the church as an association of the disciples. அதாவது சபைக்கு வேதாகமத்திலே என்னென்ன பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் ஒவ்வொரு பெயர்களையும் பற்றி நாம் படிக்கின்றோம். Whatever names are given to the church according to the Holy Bible, we are considering each and every name. ஏனென்றால் நாமும் சபை என்றுதான் அழைக்கப்படுகிறோம். Because we are also called as church. சபையாய் இருக்கக்கூடியதான நாம் அறிந்து கொள்கிறதான சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பெயருக்கேற்றதான ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்கிற காரியங்கள் தான். We were seen as a church. We must understand the import of the word church, and that experience must be seen in our spiritual life. சபை என்பதற்கு சீஷர்கள் என்பதுதான் அர்த்தம். When we say church, that means disciples. அதாவது சீஷர்கள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் சீஷர்கள் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. When we say disciples, we should not think that only the servants of God are the disciples. நாம் எல்லாருமே அவருடைய சீஷர்களாக நாம் காணப்படுகிறோம். All of us are seen as the disciples of the Lord Jesus Christ. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே, As we read Luke's Gospel, chapter 9, verse 1, அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து என்று நாம் வாசிக்கின்றோம். they will read, then he called his 12 disciples. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, When we read Luke's Gospel, chapter 10, verse 1, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, after these things the Lord appointed others 70 also. 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தம்முடைய 12 சீஷரை வரவழைத்தார் என்று படிக்கிறோம். In 9th chapter, verse 1, we see he called his 12 disciples. 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து என்று நாம் வாசிக்கிறோம். In chapter 10, verse 1, we see, after these things the Lord appointed others 70 also. இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 அப்போஸ்தல சீஷர்களும் இருந்தார்கள். The 12 apostolic disciples were with the Lord Jesus Christ. 70 விசுவாசிகளாகிய சீஷர்களும் இருந்தார்கள். And 70 disciples were the believers also were with the Lord Jesus Christ. அப்போஸ்தலர்களுக்கும் இங்க கூடி வந்திருக்கிறதான எல்லாருக்கும் வேதாகமம் கொடுக்கக்கூடியதான ஒரு பொதுவான ஒரு பெயர்தான் சீஷர்கள் என்று சொல்வது. The general name for the given to the apostles and for all those who are gathered together is the disciples. அப்போஸ்தலரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே, When we read Acts of the Apostle, chapter 11, verse 26, அந்தியோகியாவில் உள்ள சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். They we read the Christians who were in Antioch were having the name as Christians. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. The disciples had the name as Christians. இந்த வசனத்தை அப்படியே மாற்றி சொல்வோமானால், And if you simply turn these words and say, கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் என்றதான பெயர் உண்டாயிற்று. for the Christian they had a name called disciples. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியதான ஒவ்வொருவரும் சீஷர்களாக காணப்படுகிறார்கள். Therefore everyone who are called as Christians are seen as disciples. சீஷர்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ளே சீஷத்துவம் காணப்பட வேண்டும். Disciple means they must have the discipleship. அதாவது சீஷன் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே டிசைபிள் என்றதான ஒரு பதம் காணப்படுகிறது. When we say disciple in English, it is disciple. இந்த டிசைபிள் என்றதான வார்த்தை டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. And this word disciple came out of the word discipline. இந்த டிசிப்ளின் என்றதான வார்த்தைக்கு வெப்ஸ்டர் ஆங்கில அகராதியிலே வேறொரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For this word discipline, a different meaning is given in Webster English Dictionary. பொதுவாகவே டிசிப்ளின் சொல்லும்போது அதை ஒழுக்கம் என்றுதான் நாம் எல்லாரும் சொல்கின்றோம். When we say discipline, it is an order. ஆனால் வெப்ஸ்டர் ஆங்கில அகராதியிலே டிசிப்ளின் என்று சொல்வதற்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்ப தங்களை கட்டுப்படுத்துதல் அப்படின்ற ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. According to the Webster English Dictionary, the meaning of the word discipline means limiting ourselves within a limit. அப்போ இந்த டிசிப்ளின் என்றதான வார்த்தையிலிருந்து தான் டிசைபிள் என்ற ஒரு வார்த்தை வந்தது. The word disciple came out of the word discipline. டிசைபிள் என்று சொல்லும்போது
குறிப்பிட்ட அளவுக்கேற்ப தங்களை கட்டுப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And disciple means he is a person who is limiting himself. சரியாக சொல்ல போனால் ஒரு சீஷன் என்று சொல்லும்போது அவன் கட்டுப்பாடு உடையவனாய் காணப்பட வேண்டும். If you say correctly, a disciple must have a control. முதலாவது அவர்களுக்கு பேச்சிலே கட்டுப்பாடு அவசியம். First of all, they need control in their speech. ஒரு சீஷன் என்று சொல்கிறதான நேரத்திலே அவனுடைய வார்த்தையிலே அவர்களுக்கு கட்டுப்பாடு அவசியம். If there is a disciple, he needs a control in his words. தங்களுடைய வார்த்தையிலே ஒரு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் அவன் கர்த்தருடைய சீஷன் என்று அழைக்கப்பட முடியாது. Suppose the person is not having a control over his words, he cannot be called as a disciple of the Lord. நம்முடைய வாயில என்னென்னலாம் வருகிறதோ, நம்முடைய சிந்தனையில என்னென்னலாம் வருகிறதோ, நாம் எதையெல்லாம் கேள்விப்படுகிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் நாம் பேசிக் கொண்டிருப்போமானால் நாம் சீஷர்கள் அல்ல. Whatever words proceed out of our mouth, whatever things flash in our mind, whatever things we are hearing, if we speak according to the situation, we cannot be the disciples of the Lord Jesus. குதிரையானது தனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு அதனுடைய வாயிலே கடிவாளம் போடப்பட்டிருக்கிறதோ, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வாயிலே ஒரு கடிவாளம் போட்டவர்களாய் காணப்பட வேண்டும். And to control the horse, the bridle used in its mouth, in the same way the children of God also must be under control. அந்த கடிவாளத்தின் மூலமாக அந்த குதிரையை முழுமையாக அடக்கி ஆள முடிகின்றது. With the help of that bridle, that whole horse is completely tamed. கடிவாளம் இல்லாவிட்டால் அதை அடக்க முடியாது. Suppose if there is no bridle, it cannot be tamed. அதுபோல சீஷர்களாக காணப்படுகிறதான நாம் ஒவ்வொருவருக்கும் வாயிலே கடிவாளம் காணப்பட்டால் மாத்திரமே நம்மை நாம் ஆளுகை செய்ய முடியும். In the same way, we who are seen as the disciples, only if the bridle is seen in our tongue, we can control ourselves. நமக்குள்ளே ஒரு கடிவாளம் இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியத்திலே பலவிதமான விழுகைகள், பலவிதமான தோல்விகள் ஏற்பட ஆரம்பிக்கும். If there is no bridle in our mouth, in our tongue, and there will be so many failures and weaknesses. ஆகவே ஒரு சீஷன் என்று சொல்கிற வேளையிலே அவனுடைய வார்த்தைகளை, அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கட்டுப்பாடோடு கூட காணப்பட வேண்டும். A person who is known as a disciple, in every word and speech, there must be a control. கொஞ்சம் அதிகமா பேசினா, பரியாசம் பண்ணி பேசினா, கொஞ்சம் ஜாலியா பேசினா, அப்படிப்பட்டவர்களிடத்தில் எல்லாரும் போய் சேர்ந்து கொள்கிறார்கள். Suppose if a person speaks a little more, otherwise he is always joking, he is talking unwanted things, all the people will flock together unto him. யார் ஒருவர் அதிகமாக பரியாசம் பேசுகிறார்களோ, ஜோக் அடிக்கிறாங்களோ, அவங்க சரீரத்திலே பலவீனராய் காணப்படுவார்கள். And whosoever are mocking, otherwise they are simply cracking jokes, they will be weak in their body. ஒரு மனுஷன் எவ்வளவு பலவீனமானவன் அப்படின்றத அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக தான் விளங்கிக் கொள்ள முடியும். With the help of the word, we can understand to what extent a man is weak. கண்ணதாசன் விதமாக சொன்னார். Kannadasan says like this: காற்றுக்கு இலைகள் அசைகிறது, மரங்கள் அசைகிறது, ஆனால் மரங்கள் அசைவதில்லை. For the wind, the leaves will shake, but the trees will not shake. மரங்கள் அசைகிறது, ஆனால் மலைகள் அசைவதில்லை. And even the trees will shake, but the mountains will never shake. அவர் சொல்றார், அசைதல் என்று சொல்வது பலவீனத்தை காண்பிக்கிறது, அசையாதது என்று சொல்வது உறுதியை காண்பிக்கிறது. And moving means it shows the weakness, and if it is immovable, it shows the firmness. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பேசுறாங்களோ அவர்கள் ஒரு பலவீனராய் காணப்படுகிறார்கள். To what extent a person is speaking more, to that extent he is weak. எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுடைய வாயின் வார்த்தையை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவர்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கின்றார்கள். To what extent a person is controlling his word, to that extent he is strong. அப்போஸ்தலனாகிய பவுலை வாயாடி என்றுதான் சொன்னார்கள். And the people called Paul the apostle as a babbler. அவர் வாயாடின்னு சொன்னாலும் அவர் வாயாடியா இருக்கவில்லை. சத்தியத்தை குறித்ததான காரியத்திலே அவர் தர்க்கம் பண்ணுகிறவராய் இருந்தாரே தவிர மற்றபடி எந்த காரியத்தில் அவர் பேச. Even though people called him as a babbler, he was not babbling. He was able to substantiate the truth. ஏன் ஒரு கிறிஸ்தவன் அதிகமாக பேசக்கூடாது? Why should not a Christian talk more? மற்றவர்களை போல ஒரு கிறிஸ்தவன் ஏன் அதிகமாக பேசக்கூடாது? Why should not a Christian talk more just like other people? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அவர்களுடைய சீஷர்களும் சரி, அவர்கள் செய்ததான ஊழியத்தினுடைய பெரும் பகுதி அவர்களுடைய வார்த்தையின் மூலமாகத்தான். The Lord Jesus Christ as well as his disciples, and the most part of the ministry was done through their words. அவர்களுடைய ஊழியம் எல்லாம் வார்த்தையின் மூலமாகவே இருந்தது. Their ministry were through words. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் வல்லமை உண்டானது. And there was power by the word of the Lord Jesus Christ. அவருடைய வார்த்தை தான் கிருபையை உண்டாக்கினது. His word brought forth
grace. அவருடைய வார்த்தையிலே தான் அதிகாரம் காணப்பட்டது. There was authority in His word. அவருடைய வார்த்தையிலே தான் மகிமை காணப்பட்டது. There was glory in His word. அவருடைய வார்த்தையிலே தான் ஞானம் காணப்பட்டது. There was wisdom in His word. வேதத்திற்கு இதுக்கு எல்லாவற்றுக்கும் வசனம் காணப்படுகிறது. For everything there are quotations from the Bible. அவருடைய வார்த்தையிலே 5 காரியங்கள் இருந்ததாக நான் உங்களுக்கு சொன்னேன். I told you there were 5 things in the words of the Lord அவருடைய Jesus. வார்த்தையிலே வல்லமை இருந்தது. In His word there was power. வார்த்தையிலே அதிகாரம் காணப்பட்டது. In His word there was authority. அவருடைய வார்த்தையிலே கிருபை காணப்பட்டது. In His word there was grace. அவருடைய வார்த்தையிலே மகிமை காணப்பட்டது. In His word there was glory. அவருடைய வார்த்தையிலே ஞானம் இருந்தது. In His word there was wisdom. இவைகளெல்லாம் அவருடைய வார்த்தையிலிருந்து, வாயின் வார்த்தையிலிருந்து உண்டானது. All these things proceeded from the words of His mouth. இந்த அதிகாரங்கள், இந்த கிரியைகள் எப்படி வந்திருக்கும்? And how these authorities and works would have come? தன்னுடைய வாயை எப்போதும் அவர் கண்ட்ரோலோடு வச்சிருந்தார். He was always having a control over His word. அவர் வாயை திறந்தபோது அவருக்குள்ள வந்ததான வார்த்தைகள் மற்றவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. The time He opened His mouth, the words proceeded from His mouth made others to astonish. அவர் தமது வார்த்தையின் மூலமாக பிணியாளிகளை குணமாக்கி பிசாசு பிடித்தவர்களை அவர் சுகமாக்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். In the Holy Bible we see by His words He healed the sick and cast out the devils. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையிலே, When we read Luke's Gospel chapter 4 verse 36, அவருடைய வார்த்தைகளை கேட்டதான ஜனங்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு இது எப்படிப்பட்டதான வார்த்தையோ என்று நினைத்தார்கள். and the people who heard the word of the Lord Jesus, they were amazed, saying, what type of words are these? அவருடைய வாயினுடைய வார்த்தைக்காக ஜனங்கள் காத்திருந்தார்கள். People were ardently waiting for the words of the Lord Jesus. எவ்வளவுக்கு எவ்வளவாக ஒரு மனிதன் நாவிலே கட்டுப்பாடு உடையவனாய் இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவாக அந்த நாவிலே ஒரு வல்லமை காணப்படும். To what extent a man is having a control over his words, to that extent he will have a power. சார்லஸ் காப்ஸ் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். A man called Charles Cobb, he had written a book. நாவினுடைய வல்லமை என்பதுதான். The subject of the book is the power of the tongue. ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். The Lord created everything by His word. எல்லாவற்றையும் உண்டாக கடவது என்று சொன்னார். ஒவ்வொன்றாய் உண்டாகிக் கொண்டே இருந்தது. And the Lord said, let it be created, and everything was created. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய நாவை அவன் கட்டுப்படுத்துகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவாக அவர்களுடைய வல்லமையை அவர்களுக்குள் வைத்திருக்க முடியும். To what extent a Christian is controlling his word or tongue, to that extent they can preserve the power within themselves. எவ்வளவு அதிகமா பேசுறாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான வல்லமைகளும் அவர்களை விட்டு வெளியே போய்விடும். The more a Christian is speaking, to that extent he will lose all his powers. ஆகவேதான் யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Therefore when we read James chapter 1 verse 19, நீங்கள் பேசுகிறதற்கு பொறுமையாய் இருங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். They will read, you be slow to speak. எந்த சந்தர்ப்பத்திலே நாம் பேசக்கூடியதா இருந்தாலும் நாம் அந்த சந்தர்ப்பத்திலே நாம் பொறுமையாய் பேச வேண்டியதா இருக்கிறது. Whatever may be the situation that we are about to speak, we must be slow to speak. பேசுகிறதற்கு நாம் அவசரப்படுவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து போய்விட வேண்டியதா இருக்கும். If we make haste to speak, we will have to lose our spiritual life. வேதத்திலே ரெகோபயாம் என்கிறதான ஒரு ராஜாவை பற்றி நாம் படிக்கிறோம். In the Bible we see about a king called Rehoboam. இந்த ரெகோபயாம் யார் என்றால் சாலமோனுடைய மகன் தான். This king Rehoboam was the king and the son of King Solomon. இந்த ரெகோபயாமனுடைய காலத்திற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. After the time of Rehoboam, this kingdom of Israel was divided into two. ஒன்று யூத ராஜ்யம் என்றும் மற்றொன்று இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் அழைக்கப்பட்டது. One was called as a kingdom of Judah and the other was called as a kingdom of Israel. யூத ராஜ்யத்திற்கு ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் தான் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டதா இருந்தது. Only one tribe was in the kingdom of Judah. இந்த 12 கோத்திரத்தையும் சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் ராஜாவாக இருந்தவன் ஆட்சி செய்து வந்தார். This Rehoboam, the son of Solomon, was reigning over all the 12 tribes of Israel. ஒரு காலகட்டத்திலே இஸ்ரவேல் சபையார் அனைவரும் இந்த ரெகோபயாமை தேடி வருகிறார்கள். And at one point of time, all the congregation of Israel came in search of Rehoboam. 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் சில காரியத்தை படிக்கின்றோம். Let us read certain things from 1 King chapter 4 verse 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், chapter 12 verse 4 onwards. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை
எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலைகளையும் அவர் எங்கள் மேல் வைத்ததான பாரமான நுகத்தையும் லகுவாக்க வேண்டும் என்றார்கள். And the people came and said, your father made a yoke grievous. Now therefore make you the grievous service of your father, and it's a heavy yoke which he put upon us lighter, and we will serve you. உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் கடினமான வேலைகளையும் பாரமான நுகத்தையும் வைத்தார்கள், அதை நீங்கள் லகுவாக்க வேண்டும் என்றார்கள். And they said, your father kept a grievous service upon us and put heavy yoke upon us, and you have to make it lighter. நீர் எங்களுடைய பாரத்தை லகுவாக்குவீரானால் அப்போது நாங்கள் உம்மை சேவிப்போம், அதாவது உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டு நாங்கள் காணப்படுவோம் என்றார்கள். And they said unto him, if you make our burden light, we will serve you, and that means we will be under your reign. அப்போது ராஜாவாகிய ரெகோபெயாம் அவர்களை பார்த்து 3 நாள் பொறுத்திருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றான். At the time the Rehoboam said unto the people, wait for 3 days, I will give you my counsel. ரெகோபெயாம் தன்னுடைய அரண்மனையில் இருக்க அரசாட்சிக்குட்பட்டதான முதியோர் சிலரோடு கூட ஆலோசனை செய்கின்றான். And he is consulting with the elderly people who are in the palace. இந்த ஜனங்களுக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். He is asking the elderly people, saying, what answer I have to give to these people? அவர்கள் நல்ல ஆலோசனைகளை அவர்களுக்கு சொல்கின்றார்கள். And they shared good counsels with him. அந்த நல்ல ஆலோசனைகளை அவர்கள் தள்ளிவிட்டதாக நாம் வாசிக்கின்றோம். We see the word of God, he forsook the good counsels given by the elders. அதற்கு பிற்பாடு முதிய வாலிபர்களோடு கூட சில ஆலோசனையை கேட்கின்றார். And thereafter he got consultation with the youngsters. வாலிபர்கள் இந்த ரெகோபியாமுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். And the young men told the counsel to Rehoboam, என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இருப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கிறது. my little finger will be more than your father's loins. 10வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். And the young man that were grown up with him spake unto him, saying, Thus shalt thou speak unto this people that spake unto thee, saying, Thy father made our yoke heavy, but make thou it lighter unto us. Thus shalt thou say unto them, My little finger shall be thicker than my father's loins. என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் காணப்படும். My little finger shall be thicker than my father's loins. என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிகமாக பாரமாக்குவேன். My father did lade you with a heavy yoke, I will add to your yoke. என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று அவர்களிடத்திலே சொல்லுங்கள். He said unto those people, My father has chastened you with whips, but I will chastise you with scorpions. முதியோர் நல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்கறாங்க ரெகோபெயாம் இடத்துல. The elderly people came and told Rehoboam regarding the good counsels. இந்த நல்ல ஆலோசனைகளை விட்டுட்டு வாலிபர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். He forsook the good counsels given by the elders. He is asking counsel from the young men. வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு ஜனங்களிடத்திலே கடினமான வார்த்தையை சொல்கிறார். And hearkening to the counsel given by the young people, he is telling a hard reply to the people. உங்கள் மேல் இருக்கக்கூடியதான நுகத்தை நான் பாரமாக்குவேன். I will burden your yoke. என்னுடைய தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன். My father has chastened you with the whips, but I will chastise you with scorpions. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜாவாகிய ரெகோபெயாம் கேட்டு ஜனங்களிடத்திலே சொல்கிறான். And this king Rehoboam heard all these things and shared with the people. ஜனங்களிடத்திலே சொன்னபோது ஜனங்கள் ரெகோபெயாமை விட்டு விலகி போனார்கள். When he shared these things with the people started drifting away from the king. நாம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே, When we read in verse 16, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, and what portion have we in David? ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. And we do not have any inheritance in the son of Jesse. இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு. O Israel, now you turn to your house. இப்போதும் தாவீதே உன்
சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். And the Israelites went to their tent saying, "O Israel, now you see to thine own house." பாருங்க, ராஜா சொன்னதான இந்த ஒரு வார்த்தை அந்த கோத்திரமே பிரிந்து போகும்படிக்கு செய்தது. And the words of the king caused these tribes to be divided. இப்போதான் ரெகோபெயாம் தான் சொன்னது தவறு என்பதை விளங்கிக் கொள்கிறார். Now only Rehoboam understood that what he said was wrong. ஜனங்கள் எல்லாரும் நம்மை விட்டு விலகி போயிட்டாங்க, நம்ம பேசினது சொன்னது தப்புன்னு விளங்கிக் கொள்கிறார். He understood that all the people have gone away from me, what I spoke was wrong. 18வது வசனத்திலே ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அவர்களிடத்திலே அனுப்புகிறான். And then in verse 18 we see the king Rehoboam sent Adoram was over the tribute. இஸ்ரவேல் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். And all Israelites stoned him to death. தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து ஜனங்களை சமாதானப்படுத்துவதற்காக அதோராமை அவர்களிடத்தில் அனுப்புறார் ராஜா. The king understood that what he spoke was wrong. Therefore, to pacify the people, he is sending Adoram who was over the tribute. ஜனங்களோ அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். In the Bible we see the people stoned him to death. இந்த சந்தர்ப்பத்திலிருந்து இஸ்ரவேல் யூதா என்கிறதான ரெண்டு கோத்திரம் உண்டானது. From this juncture, this kingdom of Israel was divided into two kingdoms, as kingdom of Judah and kingdom of Israel. ரெகோபெயாமினுடைய வார்த்தையின் மூலமாகவே அந்த கோத்திரம் இரண்டாக பிரிந்தது. And because of the words of Rehoboam the king, the kingdom was divided into two. ஒரு தலைவனா இருக்கக்கூடியவன், ஒரு பொறுப்பா இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வாயில் இருந்து வரக்கூடியதான வார்த்தையில மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். The people who are seen as leaders, otherwise spiritual people, and who are elderly must be very careful in their words. நாம் அவசரப்பட்டுட்டு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா மீண்டும் அதை நாம் சரிப்படுத்த முடியாது. In haste, if we speak a word, we cannot make it correct. ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு நபரை எப்படி தெரிந்து கொள்வதென்றால் அவர்களுடைய வாயினுடைய வார்த்தைகளை பொறுத்து தான். How can we identify a person as a spiritual person? It is by the words they speak. சிலருக்கு கோபம் எல்லாம் வந்துச்சுன்னா வேற ஒரு அந்நிய பாஷை பேசுறாங்க. Suppose if some people are angry, they will speak some another tongue. அது டிக்ஷனரியில கூட அப்படிப்பட்டதான வார்த்தைகள் இருக்காது. அந்த வார்த்தைகள் மாத்திரம் தான் அவர்களால பயன்படுத்த முடியும். Such words will not be found even in dictionary. They will use such type of words. அப்ப ஆவிக்குரியவர்கள் என்பது அவர்களுடைய வார்த்தையை பொறுத்து தான் அவர்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Therefore, from the words of a person we can identify whether he is spiritual or not. பேதுருவை ஒரு ஸ்திரீ சொல்கிறாள், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. A woman told regarding Peter, your speech reveals you. உன்னை வெளிப்படுத்துகிறது என்றால் நீ யார் என்று வெளிப்படுத்துகிறது. And it reveals you means it is revealing that who you are. நாம பேசக்கூடியதான பேச்சுகளை வச்சு தான் நம்மளை யாருன்னு சொல்லிட்டு நாம் கணக்கிட முடியும். From the speech we speak, we will be judged that who we are. நம்முடைய வார்த்தைகளை வச்சு நம்முடைய பரிசுத்தத்தினுடைய அளவை நாம் கணக்கிடலாம். From our words we can measure the standard of our holiness. நம்முடைய வார்த்தைகளை வச்சு நமக்குள்ள இருக்கக்கூடியதான தெய்வ பயம் எப்படிப்பட்டது என்பதை கணக்கிடலாம். From the words we can measure what is the measurement of the fear of God. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை கணக்கிடுவது நம்முடைய வாயினுடைய ஒரு வார்த்தைகள் தான். Therefore the words of our mouth will decide regarding the standard of our spiritual life. ஏன் சில நேரத்துல கண்டபடி நம்ம பேச ஆரம்பிச்சறோம்? Why do we speak in a disorderly way sometimes? நமக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம் இல்லாதபடியால் தான் நம்ம இப்படி எல்லாம் பேசுகிறோம். Because we do not have a proper connection or fellowship with the Lord, we are speaking amiss. ஏசாயா பெரிய தீர்க்கதரிசிகளிலே அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். Isaiah was one of the great prophets. சொல்லப்போனால் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். If we say he was a strict prophet. ஒரு நாள் அவன் தேவாலயத்திற்கு போகிறான். One day he went to the temple of the Lord. அந்த தேவாலயத்திலே தேவனை காண்கின்றான். He beheld God in the temple. அவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறதாக காண்கிறான். He saw God seated in his throne. தேவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை தான் காண்கிறான், வேறொன்றுமல்ல. He is beholding God being seated in his throne. இதை கண்ட மாத்திரத்திலே அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். The moment he saw God in this position, he said a word. நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன், அசுத்தமான ஜனங்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. I am a man of unclean lips. I live among the unclean and filthy people, and my eyes have behold the God of the host. தேவனை குறித்ததான ஒரு சரியான ஒரு தரிசனம் அவனுக்குள்ள உண்டான உடனே
நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று சொல்கிறார். The moment he had a proper vision concerning God, he says, I am a man of unclean lips. அவனுக்குள்ள இருக்கிறதான அசுத்த உதடு என்னவா இருந்திருக்கும்? And what might have been the unclean lips that was in his mouth? அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். Of course, he was a prophet. அவன் ஒரு வைராக்கியமான ஒரு மனிதன் தான். He was a man of a zeal. ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு மனிதன். And he was a man who would reprove regarding the sins of the people. அவனை போல கண்டித்து உணர்த்துவதற்கு ஏற்றதான ஊழியக்காரர்கள் இன்றைய நாளிலும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். What I feel is even nowadays they won't be the servants of God to reprove people just like that Isaiah. ஜனங்களை கண்டிக்கிற நேரத்துல மாடுகளை கழுதைகளை பார்க்கலும் மோசமானவர்கள் தான் சொல்றான். When he is reproving people, he is treating them worse than ass and ox. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், என் ஜனமோ இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கின்றார். Ox knows his master and ass its scripts, but my people Israel is without understanding. மாடுக்கு கூட எஜமான் யார்ன்றது தெரியும். Even the cow will understand who is the master. கழுதைக்கு கூட தான் கட்டி வைக்கிறதான இடம் எது அப்படின்றது தெரியும். Even the ass will understand its crib. மாடும் கழுதை எங்க அலைஞ்சாலும் சரியான ஒரு இடத்திற்கு அது வந்து சேர்கிறது. Even though this cow and ass are wandering here and there during daytime, in the evening it will come to the right place. நீங்க அதை காட்டிலும் மோசமான அறிவில்லாத ஜனங்கள் என்று சொல்கிறார். He says you are worse than those animals and you are without understanding. தேவனை குறித்ததான ஒரு தரிசனம் அவனுக்குள்ளே உண்டான போது தான் அசுத்த உதடுகளுள்ள ஒரு மனிதன் என்கின்றார். When he had a vision concerning God, he says, I am a man of unclean lips. நமக்கு சில நேரத்தில் பக்தி வைராக்கியம் வருகின்றது. Sometimes we are godly zealous. இந்த பக்தி வைராக்கியம் என்றதான பெயர்ல தகாத விதமாய் நாம் பேசக்கூடாது. And because of the zeal, we should not speak amiss. நாம் மற்றவர்களை கண்டிக்கலாம். அந்த கண்டிக்கக்கூடிய வார்த்தை அவர்களை திருத்துவதற்கேற்ற வார்த்தையா இருக்க வேண்டும். We can of course reprove others, but that the word of reproval must be able to correct them. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையாருக்கு சொல்லும்போது, when Paul the apostle says to the church at Galatians, உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், and if any of you are found in a fault, ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் அப்படிப்பட்டவனை சாந்தமுள்ள ஆவியோடு கூட சீர்பொருந்த பண்ணுங்கள். and you who are spiritual must correct him with a quiet spirit. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. You be careful that you also may not be judged. மற்றவங்க ஏதோ ஒரு தப்பு செய்துட்டாங்கன்ற அதற்காக வேண்டி வைராக்கியம் என்ற பெயர்ல தகாத வார்த்தை வரக்கூடாது. And suppose if other person does something wrong, for the sake of zeal, you should not speak any unwanted words. ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். You who are spiritual must restore that person with a quiet spirit. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. Take heed that you also may not be judged. ஏன் இந்த வசனத்துல நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்தும் எச்சரிக்கையாயிருன்னு சொல்லியிருக்கு? Why in this verse it is written, take heed that you also may not be judged? வைராக்கியம் என்ற பெயர்ல தகாத வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோமானால் அந்த நபர் என்னென்ன தப்பு செய்தாங்களோ அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். And saying that it is a zeal, if we use unwanted words, whatever mistake that person committed, we will also repeat the same. ஆகவே நாம் பேசுவதற்கு கூட பொறுமையாய் நாம் காணப்பட வேண்டியதா இருக்கு. Therefore we must be slow to speak. அடுத்தது இந்த சீஷன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே மெத்தடிஸ் என்றதான ஒரு பதம் காணப்படுகிறது. And next, for the word disciple in the Greek language, it is known as Methodist. இந்த மெத்தடிஸ் என்று சொல்வதற்கு கற்றுக்கொள்பவன் அல்லது பயிற்சி செய்து பார்ப்பவன் என்ற அர்த்தம். And the word Methodist has got the meaning that one who is learning, otherwise one who is getting trained. ரெண்டு அர்த்தங்கள், ஒரு சீஷன் என்று சொல்லும்போது ரெண்டு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When we say a disciple, there are two meanings are given. ஒன்று கற்றுக்கொள்பவன், மற்றொன்று பயிற்சி செய்து பார்ப்பவன். The one meaning is one who is a learner, otherwise the next is one who is getting trained. நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக காணப்படுகிறோம். Every one of us are seen as disciples. நமக்குள்ளே இந்த ரெண்டு அனுபவம் அவசியம். And we need these two experiences. ஒன்று நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மற்றொன்று நாம் பயிற்சி செய்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். First of all, we must be a person who is always learning. The next thing is we must be a person who is getting trained. நாம் யாரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும்? And from whom we have to learn? நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn from the Holy Ghost. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஊழியக்காரர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn from the servants of God the Lord has given unto us. பெற்றோர்களிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn from our parents. ஆவிக்குரியவர்களிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். We
have to learn from spiritual people. இவைகள் எல்லாத்துக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேதத்திலே ஆதாரமான வசனங்கள் உண்டு. For everything now I have spoken to you, there is a verse from the Bible. ஒரு சீஷன் என்று சொல்லும்போது அவன் கற்றுக்கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். When we say a disciple, he must be a person learning. நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. There is no one in the world to claim that I have learned everything. நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லவில்லை என்று பவுல் சொல்கிறார். And the apostle Paul says, I have not obtained, and that doesn't mean that I am not perfected. நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன், இனி கற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கில்லை. He is not telling that I have learned everything, there is nothing remaining to learn. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய பாடம் என்பது நம்ம ஒவ்வொருவருக்குமே உண்டு. Every day we have to wait in the presence of God, and there is a spiritual lesson we have to learn every day. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவியானவரிடத்திலே கற்றுக்கொண்டார். Apostle Paul learned from the Holy Ghost. கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு பெரிய தியாகத்தை அவர் செய்ய வேண்டியதாயிருந்தது. For the sake of learning, he had to make a great sacrifice. அவரை அறிகிறதான அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்றார். For the excellency of the knowledge of Christ, he considered everything and lost and forsook as dung. அவரை அறிந்து கொள்வதற்கு, பரலோகத்தை அறிந்து கொள்வதற்கு, that he may understand him, that he may understand heaven, வேதத்தினுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, that he may understand the truths of the Bible and to understand it. சகலவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்கின்றார். He says, I forsook everything as lost, now I consider them as dung. ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தனக்கு இருந்ததான லாபமான எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட வேண்டியதாயிருந்தது. For the sake of learning one particular thing, he is leaving everything as lost. இதற்காக வேண்டி அவர் ஒரு பெரிய ஒரு கிரயத்தையே செலுத்த வேண்டியதாயிருந்தது. For this purpose, he had to pay a great price. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்தாவியானவரின் மூலமாக நாம் சில காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Every one of us must wait in the presence of God, and by the help of the Holy Ghost, we have to learn certain things. சில சத்தியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். We are learning certain truths through the servants of God. சில சத்தியங்களை நாம் நம்முடைய பெற்றோர்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். We are learning certain truths from our parents. எந்த காரியங்களை நாம் பெற்றோர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம்? What things we are learning from our parents? சில நல்ல காரியங்கள், நல்ல சுவாபங்கள், வேதத்திலே சொல்லப்படுகிறதான சில நல்ல சத்தியங்களை சிலர் கைக்கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். And there are people who are keeping the good truths that are recorded in the Bible. பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடியதான நல்ல காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்றார்கள். The children are learning the good features that are in the parents. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When we read 2 Timothy chapter 3 verse 14 and 15, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, and you stand fast in that which you learned. நீ இவைகளை இன்னாரிடத்திலே கற்றாய் என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல், And not only you know from whom you learned, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நிலைத்திரு, இவைகளை இன்னார் இடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். Continue you in the things which you have learned, and not only you know that from whom you learned. இந்த வசனம் தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்டதான வசனம். This verse was written to Timothy. தீமோத்தேயு ஒவ்வொரு சத்தியத்தையும் ஒவ்வொரு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். And Timothy received every truth from every quarter. வேதம் சொல்கிறது தீமோத்தேயு விசுவாசத்திலே உத்தம குமாரன் என்று நான் வாசிக்கிறோம். And regarding Timothy, we see in the word of God, he was a faithful, upright son. இந்த விசுவாசம் என்றதான ஒரு சத்தியத்தை யாரிடத்திலே கற்றுக்கொண்டார்? And where did he learn this truth, faith? இந்த விசுவாசம் முதலாவது உன்னுடைய பாட்டிக்குள் இருந்தது. And first of all, this faith was seen in your grandmother. உன்னுடைய பாட்டிக்குள் இருந்ததான விசுவாசம் உன் தாய்க்குள் வந்தது. And the faith that was in your grandmother entered into your mother. தாய்க்குள் இருக்கக்கூடியதான விசுவாசம் இப்போது உனக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். He says the faith that was in your mother now has come into you. அப்போ இந்த விசுவாசம் ஒவ்வொருவராய் கடந்து வருகின்றது. Therefore, this faith is passing from one person to the other. டால்மியா சிமெண்ட்டுக்கு இப்படி ஒரு விளம்பரம் தருகின்றார்கள். And for Dalmia Cement, they give an advertisement like this. Generation stand with us. Generation stands with us. அதாவது இந்த டால்மியா சிமெண்ட் போற ஒரு கட்டடத்தை கட்டணும்னா அந்த கட்டடமானது தலைமுறையாக நிலைத்திருக்கும் என்பதுதான். And the meaning of that advertisement is, suppose a building is built with the help of Dalmia Cement, it will abide, it will stay for generations. ஒரு சிமெண்ட்டுக்கு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை தருவார்களா? For after all, a cement, they are giving such an advertisement.
பெற்றோர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான நல்ல கிரியைகளும் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படும். The good deeds that are in the life of the parents will come into the children. விசுவாசத்திலே உத்தம குமாரன் என்று தீமோத்தேயு அழைக்கப்பட்டாலும் அவனுடைய பாட்டிக்குள் இருந்தது, அவனுடைய தாய்க்குள் வந்தது, தாய்க்குள் இருந்ததான விசுவாசம் அவனுக்குள் வந்தது. And Timothy was called as a faithful son, and that faith was in his grandmother. Thereafter it came to his mother. From there he got it. சில சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் அவர் கற்றுக்கொண்டார். He learned certain truths from Paul the apostle. சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அவர் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. He had to learn certain things from the Holy Ghost. அப்போ ஒரு சீஷன் என்று சொல்லும்போது அவன் எப்போதும் கற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட வேண்டும். Therefore, when we say a disciple, he is a person who is always learning. எனக்கு எல்லா சத்தியம் தெரியும் அப்படின்னு சொல்றது ஒருத்தருமே கிடையவே. There is no one in the world who can say that I know all the truths. அடுத்தது சீஷன் என்று சொல்லும்போது அவன் பயிற்சி செய்து பார்ப்பவன். Next, when we say a disciple, he is one who is practicing. அதாவது படித்த கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை அவன் பயிற்சி செய்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. And whatever he has learned, he just practices in his life. சிலர் தொழிற்கல்வியை பாடமாக எடுத்து படிக்கிறார்கள். And some people are taking this vocational course as a subject. அந்த தொழிற்கல்வியை படிக்கிறதான வேளையிலே அந்த தொழிற்கல்வியிலே 2 பாடத்திட்டங்கள் காணப்படுகிறது. And when they take this vocational scheme, there are 2 subjects in that. ஒன்று பிராக்டிகல், மற்றொன்று தியரி. And one is practical, the other one is theory. அதாவது எழுத்து பூர்வமான ஒரு கல்வி, அடுத்தது பயிற்சி பூர்வமான ஒரு கல்வி. And that is, one is a theoretical side, the other one is a practical side. அப்போ இந்த தொழிற்கல்வி படிக்கிறவர்களுக்கு இது ரெண்டுமே அவசியம். And for those who are learning this vocational course, both these are necessary. எழுத்து பூர்வமாக ஒரு காரியத்தை அவர்கள் படிப்பார்களானால் அவர்களுக்கு பயிற்சி பூர்வமாக ஒன்று இல்லாவிட்டால் அவர் அனுபவமாய் மாற்றப்படார். And suppose if they learn only the theory portion, if they do not have practice, it will be of no use. இன்றைய வாலிபர்கள் இன்றைக்கு ஏரோநாட்டிக் விருப்பமாய் எடுத்து படிக்கின்றார்கள். Nowadays the youngsters take this aeronautic subject as a desired subject. எப்படியாவது ஏரோப்ளேன்ல அவங்க போனா அவங்களுக்கு ஒரு இன்ஜினியரா இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் காணப்படுகிறது. And they have an aspiration that somehow I must travel in flights and I must be an engineer. ஆனால் படிக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு கல்வி இருக்கிறதே தவிர பயிற்சியிலே ஒன்றும் இல்லை. But they are only studying the theory, but in practical they do not undergo any practice. அவர்களுக்கு பயிற்சி என்று ஒன்று இல்லாதபடியினால் அவர்களுக்கு ஒரு வேலை கிடைச்சாலும் அந்த காரியத்தை செய்வதற்கு கடினம் தான். Because they are not having a practice, even though they get a job, it is very difficult for them to continue the job. நாம் எந்த காரியத்தை கற்றுக்கொண்டோமோ கற்றுக்கொண்டதான அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சி செய்து பார்க்கும்போதுதான் அது நமக்கு அனுபவமாய் மாறுகிறது. Whatever things we have learned in our life, only if we practice that in our life, it becomes our experience. இன்றைக்கு நாம் வேறு வேத வசனத்தை நம்ம கேட்கிறோம், கேட்டுட்டு அதோட கூட போறதுனால அறிவு கிடைக்குமே தவிர அனுபவம் வர்றது கிடையாது. Now we are hearing the word of the Lord. If we simply leave it, we will have a knowledge concerning the word of God, but we will not have an experience. யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, when we read James chapter 1 verse 22, நீங்கள் உங்களை வாசியுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். But be doers of the word and not hearers only, deceiving your own selves. இந்த வசனத்திலே உங்களை வஞ்சியாதபடிக்கு என்று நாம் படிக்கிறோம். In this verse we see that you should not deceive yourself. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமிராமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். Not only as people hearing the word of God, but you must also do it. வேத வசனத்தின்படி நாம் கைக்கொள்ளாவிட்டால் அதன்படி நடக்காவிட்டால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போவோம், ஏமாற்றப்பட்டு போவோம். If we don't keep the word of God, otherwise if we don't walk according to the word of God, we will be deceived. நமக்கு நிறைய வேத வசனம் தெரியிறதுனால பிசாசு நமக்கிட்ட ஓட போறது கிடையாது. Because we know a lot of word of the Lord, the devil will not go from us. பிசாசானவனுக்கு நம்மை பார்க்கிலும் வேதத்தில் உள்ளதான காரியங்கள் நன்றாகவே தெரியும். And the devil is more skilled in the word of God than us.
அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது பிசாசு இப்படி சொன்னான். Therefore, when he tempted the Lord Jesus Christ, he told these words. நீர் தாழ குதியும் உம்முடைய தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு பைபிள்ல ஒரு வார்த்தையை அவன் சுட்டி காட்டுகிறான். And the devil is quoting a word from the Holy Bible, cast thyself down, thy angels shall come and bear thee up. It is written in the word of God. பிசாசானவன் கரெக்ட்டா ஒரு வேத வசனத்தை சொல்லிட்டா நம்ம குதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? And because the devil quoted a proper word from the holy word, suppose Jesus had cast himself down, what would have happened? நீங்கள் வஞ்சியாதபடிக்கு வேத திருவசனத்தை கைக்கொள்கிறவர்களாய் காணப்படுங்கள் என்று சொல்கிறார். And he says, you take heed to keep the word of God that you may not be deceived. ஒரு சீஷன் என்று சொல்லும்போது அவன் வேத வசனத்தின்படி அவன் கைக்கொள்கிறவனாய் இருப்பான். When we say a disciple, he is a person who is keeping the word of God. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, when we read John's Gospel, chapter 8, verse 31, இயேசு கிறிஸ்து விதமாக சொல்கின்றார், Jesus Christ says like this, நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். if you continue in my word, then are you my disciples indeed. நீங்கள் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். If you continue in my word, then you shall be my disciples. சீஷன் அப்படினு சொல்லும்போது அதுக்கு ரெண்டு வார்த்தை சொன்னேன். When we say disciple, I told you two meanings. இந்த disciple என்றதான வார்த்தை discipline என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. And the word disciple came from the word discipline. குறிப்பிட்ட அளவிற்கேற்ப தன்னை கட்டுப்படுத்தி வாழ்கிறவன். And a person who is limiting himself with a measurement. தங்களுடைய வாயினுடைய வார்த்தைகளிலே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். I told you that we need a control over the words of our mouth. சீஷன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே மெத்தடிஸ் என்ற ஒரு பதம் இருக்கிறது. For the word disciples in Greek language, it is known as Methodist. இந்த மெத்தடிஸ் என்று சொல்வதற்கு பயிற்சி செய்து பார்ப்பவன் என்று அர்த்தம். கற்றுக்கொள்கிறவன் பயிற்சி செய்து பார்ப்பவன். The meaning of the word Methodist means one who is learning and one who is practicing. நாம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும், அதை பயிற்சிக்கவும் வேண்டியதா இருக்கிறது. We should learn as well as we have to practice it. இனி வேதத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். And henceforth I'll tell you certain things from the Bible. சீஷர்கள் என்று சொல்கிறவர்கள் எப்படி காணப்பட வேண்டும்? And how must the disciples behave? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, when we read John's Gospel, chapter 15, verse 8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். And herein is my Father glorified that ye bear much fruit, so shall ye be my disciples. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். And because ye are bringing forth more fruits, my Father will be glorified. எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். And you shall be my disciples. நாம் கனி கொடுக்கிறபடியினால் தான் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் மாற்றப்பட முடியும். And as we are giving fruits, we can be the disciples of the Lord Jesus. கனி என்று சொல்வது என்ன? What is the meaning of the fruit? கனி என்று சொல்வது நமக்குள்ள இருக்கக்கூடியதான சுபாவ மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. Fruit means the transformation of our character. அப்போ ஒரு கிறிஸ்தவன் சொல்லும் போதே அவனுக்கு இருக்கிற அச்ச அடையாளம் என்னன்னா சுபாவ மாற்றம் தான். A Christian means the main the symbol in the main token is that it is a transformation of character. நம்முடைய சுபாவங்களிலே ஒரு மாற்றம் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவன் அழைக்கப்படுறது. If there is no change in our character, we cannot be called as a Christian. ஆண்டவருக்குள்ள வந்துட்ட உடனே சுபாவம் மாறிரும் அப்படி நினைச்சிர கூடாது. Once we come into the Lord, we cannot think that all our characters are changed. ஏதோ சத்தியத்தை நம்ம படிச்ச உடனே சுபாவம் மாறிரும் அப்படி நினைச்சிர கூடாது. As soon as we learn certain truths, we should not think that we have been transformed. சுபாவ மாற்றம் என்று சொல்வது ஒரு பாடுகளின் நுகத்துக்குட்பட்ட ஒரு பகுதி. And transformation of character, it is something under some yoke. இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். Jesus said, I am meek and lowly. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். You accept my yoke and learn of me. தன்னிடத்தில் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறது ஒத்துக்கொள்கிறார். And he is acknowledging that he is having meekness and lowliness. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். You accept my yoke and learn of me. அப்போ சாந்தமும் மனத்தாழ்மை என்று சொல்வது ஒரு நுகத்தினுடைய ஒரு பகுதி தான். Therefore, meek and lowliness is that is a part of the yoke. இந்த நுகத்தை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் சுபாவங்கள் நமக்குள்ள உண்டாகும். When we accept this yoke joyfully, all these characters will come into us. சில கஷ்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். இத நம்ம பொறுமையா சகிச்சாதான் நல்ல சுபாவங்கள் வரும். Some distresses, sufferings and reproaches and shame will come. If we bear them joyfully, we will have a good characters. வேதம் சொல்கிறது உபத்திரவமானது பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். And the Bible we see this tribulation will make patience. பொறுமை என்று சொல்வது
கிறிஸ்துவினுடைய சுவாபங்களிலே ஒன்று. Patience means it is a character of the Lord Jesus. இந்த பொறுமை எனக்குடைய சுவாபம் நமக்குள்ள வேணும் அப்படின்னா உபத்திரவம் வர வேண்டியதா இருக்கு. And suppose if we want to have the nature of patience in us, we must undergo the sufferings. இந்த உபத்திரவம் ஒரு நுகமாய் நமக்குள்ளே காணப்படும். This suffering will be seen as a yoke upon us. நம்ம எல்லாரும் நம்ம விரும்புறது என்னன்னா கிறிஸ்துவினுடைய சுவாபம் இருக்கணும், அவரை போலவே நான் சுவாபத்தில் இருக்கணும் நம்ம விரும்புறோம். All of us desire that I must have the very character of the Lord Jesus. இந்த சுவாபங்கள் எனக்கு வேண்டும் நீங்க வாஞ்சிக்கிறதுனால வருகிறதல்ல, நுகத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறபடியினால் தான் உண்டாகிறது. And these characters will not come in your life because you desire it. Only when you accept this yoke of sufferings, you will have this character. மற்றவர்கள் உங்களை ஒரு வார்த்தை சொல்லி திட்டின பிற்பாடு நீங்க 10 வார்த்தை சொல்லி திட்டினதுனால உங்களுக்குள்ள ஒன்னும் சுபாவம் வர்றதில்லை. And suppose if others abuse you with one word, in retaliation if you abuse them with 10 words, you will not obtain the character of Christ. மற்றவர்கள் நம்மள சொல்றதான நேரத்தில் பொறுமையா நாம் சகிக்கும் போதுதான் இந்த கனியானது நமக்குள்ளே உருவாகின்றது. When others abuse us, when we bear it joyfully, that fruit is being created in us. என்று சொல்லும்போது அவனுக்குள்ளே உண்டாகிறதான சுபாவ மாற்றங்கள் தான் அடையாளமாய் காணப்படும். When we say Christian, the transformation of character is a main token for his life. முற்காலத்திலே கான்ஸ்டன்டைன் என்றதான ஒரு மன்னன் இருந்தார். In the earlier time there was a king called Constantine. இவன் அநேக கிறிஸ்தவர்களை அவன் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். And he was simply killing so many Christians. இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை யார் யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொன்னுட்டு இருந்தான். Whosoever were pronouncing the name of the Lord Jesus, all those people were slain by this king. கொல்லுவது கூட இந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. Even killing those Christians was a joyful experience for this king Constantine. இரவு நேரத்திலே அவர்களுடைய தலையிலே தாரை ஊற்றுவான். And during the night time he will pour coal upon the head. அந்த தாரிலே அவன் தீயை கொளுத்தி வைப்பான். And he would burn upon the head. இந்த தீயை தான் அவன் ஒரு வெளிச்சமாக பயன்படுத்துவான். He will use this light as his torch. ஜனங்கள் துடிப்பார்கள், இதை கண்டு அவன் சந்தோஷப்படுவான். People will be writhing in pain and he will be joyful over that. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களை ஒன்றுமில்லாமல் அழித்து விட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கிரியை செய்தான். To that extent he wanted to annihilate the Christian community. அன்றைக்கு இதனுடைய உபத்திரவத்தை கண்டதான கிறிஸ்தவர்கள் அதிகமாக கான்ஸ்டன்டைனுக்காக ஜெபித்தார்கள். And the people who saw this persecution, they prayed more for this king Constantine. இந்த கான்ஸ்டன்டைனுக்கு ஆண்டவர் ஒரு சிலுவை காட்சியை தரிசனமாக கொடுத்தார். And the Lord gave a vision of cross to this king Constantine. என்றைக்கு அந்த சிலுவை தரிசனத்தை அன்று கண்டானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. On which day he saw the vision of the Lord Jesus Christ in the cross, his life was completely changed. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டான். He accepted the Lord Jesus Christ as his personal savior. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மற்ற ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு செய்தான். After he accepted the Lord Jesus as his personal savior, he induced all the people to accept Jesus as a savior. அவர்களை எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு செய்தான் தெரியுமா? Do you know how he made them to accept the Lord Jesus? அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அந்த குறை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்துட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்றான். Whatever shortcomings they had, he fulfilled all those things and he made them to accept the Lord Jesus. அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஒரு கேஸ் இருக்குமானால் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களை விட்டுறேன்னு சொல்வான். Suppose if there is any allegation against those people, he will say unto them, if you simply accept the Lord Jesus, I will relieve you from this. இந்த கான்ஸ்டன்டைன் காலத்திலே கிறிஸ்தவர்கள் அதாவது ஒரு மனமாற்றம் உண்டாகாமலே ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் எழும்பினார்கள். And during the time of the king Constantine, one group of people without getting a proper repentance, they became Christians. அவர்கள் பால் பவுடர் கிறிஸ்தவர்களாய் இருந்தார்கள். And they were the milk powder Christians. அவர்கள் கோதுமை கிறிஸ்தவர்களாய் They இருந்தார்கள். were the wheat Christians. அவர்களுக்கு தேவை பண கிறிஸ்தவர்களாய் They இருந்தார்கள். wanted money, so for the sake of money they became Christians. அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே மனமாற்றம் இல்லாமல் இருந்தது. They became Christians, but there was no repentance in their life. அப்ப சீஷர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஏற்படுகிறதான ஒரு குணமாற்றம் தான். Therefore, when we say a disciple, it is nothing but the transformation of his character. நம்முடைய ஜீவியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. And in our life, every day, there must be some transformation. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When we read Luke's Gospel, chapter 6, verse 40, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, and a disciple is not above his master, தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். and everyone that is perfect shall be as his master. அப்ப உண்மையா ஒரு மனிதனுக்குள்ள சுபாவங்கள் மாற்றப்படுகிற வேளையில
அவன் கிறிஸ்துவை போலவே காணப்படுவான். And that is when there is a transformation of character in the life of a person, he will be seen like Christ. அடுத்தது சீஷன் என்று சொல்லும்போது, Next, when we say disciple, லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, when we read Luke's Gospel, chapter 14, verse 27, என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். and whosoever does not bear his cross and follow me, he cannot be my disciple. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And he who does not bear the cross and follow me cannot be my disciple. சீஷன் என்று சொல்லும்போது அவனுக்கு ஒரு சிலுவை அவசியம். When we say disciple, he needs a cross. சிலுவை என்று சொல்கிற வேளையிலே பாடுகளை தான் சொல்கின்றேன். When we say cross, I mean the sufferings. அப்போ ஒரு கிறிஸ்தவன் சீஷன் அப்படின்ற ஒரு நேரத்துல அவனுக்கு நிச்சயம் பாடுகள் காணப்பட வேண்டும். And a Christian, otherwise a disciple, surely he must have some sufferings. உலகத்துல கூட ஒரு பழமொழி உண்டு. Even in the world, there is a byword. உழைப்பின்றி ஊதியம் இல்லை, சிலுவையின்றி சிம்மாசனம் இல்லை. There is no wage without labor, and there is no throne without cross. கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கலனா அதுக்கேற்றதான பணம் நமக்கு கிடையாது. Unless we toil and labor, we will not get the wages. நமக்கு பண தேவைக்காக வேண்டி அதிகமாகவே நாம் உழைக்கின்றோம். For the sake of money, to get money, we are toiling more. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலே நின்னு உழைக்க வேண்டியதா இருக்குன்னு அப்படி யாரும் முறுமுறுக்கிறது இல்ல. And no one decides that they have to work from the morning till the evening. அதுபோல சிலுவையின்றி சிம்மாசனம் கிடையாது. In the same way, we will not have a throne without cross. எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடுகின்றோமோ அதை பொறுத்து நாம் சீஷர்கள் என்று அழைக்கப்பட முடியும். To what extent we are suffering for the sake of Christ, to that extent we will be called as disciples. இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை என்கிறதான ஒரு மார்க்கத்தை அவர் ஆரம்பித்து வைக்கின்றார். The Lord Jesus Christ instituted a way called the way of cross. அதாவது அவர் இந்த பாடுகளை சகித்தபடியினால் அவர் ஏதோ பாவம் செய்தபடினால் குற்றவாளியாய் இருந்தபடினால் சகித்தார் என்பது அல்ல. It doesn't mean because he was a culprit, because he was convicted, he underwent all these sufferings. அதாவது இந்த பாடுகள், இந்த சிலுவை தான் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய ஒரு வழி அல்லது ஒரு அச்சடையாளம் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்கும்படிக்கு அவர் அப்படி நடந்தார். And he behaved like that to prove others that the cross is a symbol of Christianity. எபிரேயரின் புத்தகம் 12 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, when we read Hebrews chapter 12 verse 2, அவர் தனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு he, because of the joy that was kept before him, நிந்தையை அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்து என்று நாம் வாசிக்கிறோம். without considering the reproach and shame, he endured the cross. தனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, and because of the joy that was kept before him, இதன் மூலமாக அவர் சிலுவையை சகித்தார். and because of that he endured the cross. அவருக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் என்ன? What is the joy that was kept before him? நீங்களும் நானும் தான் அவருடைய சந்தோஷம். You and I are his joy. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை அனுபவிக்கிறபடியினால் இதன் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இது அவருக்கு முன்வைக்கப்பட்ட சந்தோஷமா இருந்தது. And because Jesus Christ underwent the sufferings of cross, one group of people will be saved. That was a joy that was before him. நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகணும்ன்றதுக்காக வேண்டி சிலுவை பாடுகளை சந்தோஷமா அவர் சகிக்க வேண்டியதா இருந்தது. He had to endure the sufferings of cross joyfully that we may have a salvation. அப்ப உண்மையான சீசன் சொல்றவன் சிலுவை அவன் சகிக்கக்கூடியவனாய் இருக்கின்றான். Therefore, a true disciple will be a person who is enduring the cross. சிலுவையை சுமத்தல் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of the term bearing the cross? இதற்கு ஒரு 6 விளக்கத்தை நான் சொல்கின்றேன். I want to give you 6 explanations. அதாவது நாம் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. The Bible says we have to bear the cross. சிலுவையை சுமத்தல் என்றதான வார்த்தையினுடைய பொருள் தான் என்ன? What is the meaning of the word bearing the cross? முதலாவது நம்முடைய ஜீவனை வெறுத்து விடுதல். First of all, we have to hate our life. இரண்டாவது உலக பாசத்தை உதறி தள்ளுதல். And secondly, we have to shed the affections of this world. மூன்றாவது பாவ சரீரத்தை களைந்து விடுதல். Thirdly, we have to put away this sinful body. நான்காவது தனக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழுதல். Fourthly, not living for ourselves but living for Christ. ஐந்தாவது மாம்ச இச்சை, பலவிதமான இச்சைகளை களைந்து போடுதல். Fifthly, putting away all types of fleshly lusts. ஆறாவது தூஷணங்களை பொறுமையோடு கூட சகித்தால். And sixthly, and enduring all this blasphemy joyfully. இவைகளெல்லாம் பாடுகளினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. These are the
parts of sufferings. ஏதோ சிலுவை என்னொன்னு நமக்கு ஏதாவது யாராவது திட்டுவாங்க நம்மள அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட கூடாது. When we hear the word cross, we should not think somebody will come and slap us. சிலுவை அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கிறதான முக்கியமான காரியம் என்ன? When we say cross, what are the important things contained in that cross? நிந்தையை அவமானத்தை சகித்தல். We have to endure the reproach and shame. நிந்தை என்பது என்ன? What is this reproach? நாம் செய்யாத, நாம் நினைக்காத, யோசிக்காத ஒரு காரியத்தை நம்ம மேல பழியா சுமத்துறது. And the thing which we are not spoken or thought or nothing, it has not crossed our life, but we are being accused for that thing. ஆண்டவர் ஒரு மனுஷனை தன்னை போல மாத்துறாரு அப்படின்னா இப்படிப்பட்ட பாதையின் வழியா கொண்டு போக வைக்கிறார். If the Lord is changing one person just like him and he is making him to go through this path. கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்வது இந்த பாதை வழியா போய் தான் பரலோகத்துக்கு போக வேண்டியது. And Christian religion means we have to go through this path and enter into heaven. தாவீது எப்படி சீயோன் கோட்டையை பிடித்தான்? How did David capture the stronghold of Zion? இந்த சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு அவன் ஒரு சாலகத்தின் வழியை தான் தெரிந்து கொண்டான். He chose the way of a gutter to capture the stronghold of Zion. சாலகம்ன உடனே ஏதோ சாக்கடை ஏதோ நம்ம எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு சாக்கடை நினைச்சிட கூடாது. Gutter means it is not the ditch we see nowadays. அந்த ஊர், அந்த பட்டணத்தின் முழு தண்ணீரும் கழிவு தண்ணீர் ஓடி வரக்கூடியதான ஒரு பகுதி தான். And that is a part where all the drainage water would come from the city. அந்த பாதை வழியா தான் அவன் போக வேண்டியதா இருந்தது. He had to go through that path. அந்த சாலகத்தினுடைய மேல் பகுதியும் மூடப்பட்டிருக்கும். And the upper part of the gutter would have been closed. அந்த சாலகத்தின் வழியா உள்ள போறதான நேரத்துல வெறும் இருட்டு தான் இருக்கு. யாரா லைட்டா போட்டு வச்சிருப்பாங்க. When he enters through the gutter, it will be full of darkness. Will anyone put light in the gutter? எங்கு திரும்பினாலும் நாற்றம் தான். Wherever he turns, he will have that stink. அந்த சாலகத்துல எல்லாமே அதுக்குள்ள வழியா தான் வரும். And everything will come through the gutter. ஐயோ இது நம்ம மேல படப்போகுது அப்படின்னு ஒதுங்கவும் கூட முடியாது. We cannot keep ourselves away thinking that dirt will be smeared upon us. கொஞ்சம் நம்ம ஒதுங்கி போனோம்னு சொன்னா அதனுடைய கீழ்ப்பகுதி எப்போதும் தண்ணீர் ஓடி ஓடி அது வழுவழுப்பாக காணப்படும். And suppose if we try to keep ourselves away from that, the bottom portion of the gutter will be slippery and we will fall in that. எது தன்னை மேல பட்டாலும் சரி படுறது பட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த சாலகத்தின் வழியா போக வேண்டியது. Let anything touch our body and without considering all those things, he has to go through the gutter. இந்த சாலகத்தின் வழியா போகிறதான நேரத்திலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்படுத்தல் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். At the time of going through this gutter, the Lord had given him a good revelation. இந்த மார்க்கத்தின் வழியா போய் இந்த பாதையின் வழியா போய் தான் அவன் சியோன் கோட்டையை பிடிக்க முடியும். He had to go through this path and he had to capture the stronghold of Zion. சியோன் என்பது அவனுடைய வாஞ்சையா இருந்தது. Zion was his desire. தாவீது ராஜாவான உடனே அவனுக்கு 2 வாஞ்சைகள் இருந்தது. At the time when David became king, he had 2 desires. ஒன்று உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய தேசத்திற்குள் கொண்டு வர வேண்டும். First of all, the ark of the Lord must be brought to his kingdom. மற்றொன்று சியோன் கோட்டையை பிடிக்க வேண்டும். The next one is he has to capture the stronghold of Zion. உடன்படிக்கை பெட்டியும் கொண்டு வந்தான், சியோன் கோட்டையும் பிடிச்சான். He brought the ark of the Lord to the kingdom. Also he caught the stronghold of Zion. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் என்று சொல்வது இந்த சாலகத்தின் வழியா போகலன்னா முன்னேற்றம் கிடையாது. And advancement in the spiritual life is unless we go through the gutter, we cannot attain that. உங்களை எல்லாரும் நல்லவன் அப்படின்னு வாழ்க்கை கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தா எங்க போய் சேர முடியாது. And suppose if I call all you as you're good, I cannot do this. இன்னைக்கு அதைத்தான் நம்ம விரும்புறோம். நாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லணும் தான் விரும்புறோம். And what we desire nowadays is everyone should say that we are good. நம்ம கெட்டவங்கன்னு சொல்லிட்டோம்னா அதோட சபையும் வேணாம் ஆட்களும் வேண்டாம் ஓடி போயிடும். Suppose if somebody calls us we are bad, we'll say no, I don't want the church. We'll simply leave this church. அதாவது தேவன் நம்மை உருவாக்குவதற்கு என்றதான ஒரு ஏற்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் கொடுக்கிறதில்லை. We are not giving a opportunity, a chance to the Lord that he may create us. நம்ம எல்லாரும் ஒரு நல்ல அழகா சட்டை போட்டு. And for example, all of us are wearing a very beautiful shirt. அது எப்படி உண்டாக்கப்பட்டது? How is it was made? அது துணியா இருக்கிறதான நேரத்துல போத்திக்கிட்டு வந்து உட்கார்ந்து அது எவ்வளவு அழகா இருக்குமா? Suppose when it remains as a cloth, if we simply put on our body, will it be beautiful? அந்த துணியை எந்தெந்த பகுதியிலே வெட்ட வேண்டுமோ வெட்டி அதை ஒட்டும் போதுதான் ஒரு அழகிய சட்டையாய் மாறுகிறது. And wherever needed, and when the cloth is cut and when it is stitched, it becomes a beautiful shirt. அதை வெட்டாவிட்டால் அது வெறும் துணியா தான் இருக்கும், போத்திட்டு தான் உட்கார்ந்துட வேண்டும். Suppose if it is not cut properly, it will remain as a cloth. We can simply put on our body. அதுபோல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நிந்தை அவமானம் பாடுகள் எல்லாம் தான்
அவனை அழகுள்ளவனாய், ஆவிக்குரியவனாய், பக்திக்குரியவனாய், கிறிஸ்தவனாய், தேவனுக்கு ஏற்றவனாய் மாற்றுகின்றது. Therefore, the reproaches and shame in a Christian life will make him as a godly people, a godly man, and a man who is zealous for God and all with all good characters. அடுத்தது சீஷன் என்று சொல்லும்போது அவன் அன்புடையவனாய் காணப்பட வேண்டும். Next, disciples means he must be a person of love. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம். In John's Gospel, chapter 13, verse 35. நீங்கள் அன்புடையவர்களாய் இருந்தால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். If you are loving, you will be my disciples. நாம் ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We must love one another. இன்றைக்கு உலகத்துல பல ரவுடிகள், மோசமானவர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள் எழும்புகிறார்கள். ஏன்? In this world, there are so many rowdies and unruly people. Why? இந்த ரவுடிகள் எல்லாம் எழும்புறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தாதபடியினால். And because the parents are loving their children, these children become ruffians. பிள்ளைகள் முரட்டாட்டம் பிடித்தவர்களாக மாறுகிறார்கள். அதற்கு காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தாதபடியினால். The children are turning as unruly children. The reason is the parents are not loving the children. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு காண்பிக்கும் போது அவர்களுடைய நல்ல சுபாவங்கள் உண்டாகிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார். The scientists say when parents are showing love towards the children will have good characters. பெற்றோர்கள் அன்பு காண்பிக்கும் போது வேறொரு மனுஷனுடைய சுபாவம் மாற்றப்படுவது போல, and when the parents are showing their love and the character of another person or children are changed, நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு காண்பிக்கிறதான வேளையிலே இந்த அன்பானது மற்றவர்களுடைய ஜீவியத்தை மாற்றுகின்றது. when we show our love to the other person, it will change the life of that person. சபை என்பதற்கு சீஷன் என்ற அர்த்தம். The church means he is a disciple. நாம் ஒவ்வொரு சீஷர்களாக காணப்பட வேண்டும். Every one of us must be seen as a disciple. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 அந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவைகள் பிரயோஜனமா இருக்குனாக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.